தினமொரு வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனம் 10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விளக்கம். தேவனால் நாம் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பிறர் மேல் அன்பும் கரிசனையும் அக்கறையும் உடைய ஒரு வாழ்க்கை முறை தேவை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். இங்கே இயேசு கொடுக்க கூறுவது காணிக்கை அல்ல, பிறருக்கு நாம் உதவி செய்யும் விதமாக கொடுப்பதாகும். சிலருக்கு பிறர் நலன் என்பதும் பிறருடைய கஷ்டம் என்பதும் பிறருடைய தேவைகள் என்பதும் தங்களுக்கு தேவையில்லாத சமாச்சாரங்கள் என்றே எண்ணுகின்றனர். அதே வேளையில் அவர்கள் தசமபாகம் கொடுக்கவும் காணிக்கை வழங்கவும் மிகவும் கவனமாயிருப்பார்கள். ஏனென்றால் காணிக்கைக்கு கர்த்தர் பலன் தருவார், ஆனால் பிறருக்கு செய்தால் யார் பலன் தரப்போகிறார்கள் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. ஆனால் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. வேதாகமத்தில் காணிக்கை கொடுங்கள் என்ற கட்டளையை விட மிக அதிகமாக பிறருக்கு நன்மை செய்யுங்கள் என்ற கட்டளைதான் வருகிறது. தசம பாகத்தையும் காணிக்கையையும் குறித்த செய்திகளை விட பிறர் மேல் அன்பு காண்பித்தல், பிறருக்கு உதவுதல், பிறருக்கு கொடுத்தல் ஆகியவற்றை குறித்த செய்திகள் தான் அதிகமாக வருகின்றன. ஆனால் பலர் அதனை உணர்வதில்லை. சபைகளிலும் காணிக்கை கொடுங்கள் என்ற ஓசை மிகுதியாக தொனிக்கிறதே அன்றி நன்மை செய்யுங்கள் என்ற ஓசை தொனிக்கவில்லை. தசமபாகம் கொடுக்காவிட்டால் ஏற்படும் ஆசீர்வாத குறைவுகளையும் காணிக்கை வழங்காமல் இருப்பதால் வருகின்ற நஷ்டங்களையும் குறித்து கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கையில் 100ல் 1 பங்கு கூட நன்மை செய்யாமல் இருப்பதால் வருகின்ற தாழ்ச்சிகளை குறித்து சொல்லப்படுவது இல்லை. பிறர் மேல் எந்த கரிசனையும் இல்லாத ஒரு வறட்சியான மனநிலையினாலும் பொருளாதார ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட முடியும். சிலர் தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல வெற்றி கண்டு பொருளாதார நிலையில் வலிமையாய் இருந்த போதிலும் அவர்களின் வாழ்க்கையில் சமாதானமாய் இருக்கவும் மன மகிழ்ச்சியாய் இருக்கவும் முடியாமல் போகிறது. கையின் பிரயாசங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது, ஆயினும் அவைகளை அனுபவித்து மன மகிழ்ச்சி அடையாதபடி பலவித எதிர்மாறான காரியங்கள் வந்து சூழ்ந்து விடுகின்றன. பிறர் நலன் தேடுகின்ற பண்போ, பிறருக்கு உதவி செய்யும் பழக்கமோ, துன்புறுவோருக்கு துணை நிற்கும் வாஞ்சையோ இல்லாததன் விளைவாக கூட இது போன்ற காரியங்கள் ஏற்பட முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருடைய கஷ்டமான சூழ்நிலையில் அவர்களுக்கு உதவி செய்து உம்முடைய குணநலன்களை பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.